இயேசு கிறிஸ்து யாரை கூட்டிக் கொள்வாரா? மத்தேயு 24:31 வாசிங்க, வேகமா வாசிங்க. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இத யாருமே மறந்துடவே கூடாது. யாரை கூட்டி சேர்ப்பன்னு சொல்றாங்க? ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்ததாகும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. 24வது அதிகாரம் ஃபுல்லுமே வீட்டுல போய் வாட்சி பாருங்க. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு ஒலிவ மலையில போய் உட்கார்ந்திருக்காரு. எங்க உட்கார்ந்திருக்காரு? ஒலிவ மலையில சீஷரோடு போய் உட்கார்ந்திருக்காரு. சீஷர்கள் கேக்குறாங்க, இயேசுவே, கவனமா கவனிங்க, இயேசுவே, உங்க வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு அடையாளம் சொல்லுன்னு கேட்கறாங்க. என்ன கேக்குறாங்க? இந்த உலகம் எப்படி முடியும், எப்படி இருக்கும் கடைசி காலம், அதை பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது இயேசுக்கு ஒரு பெரிய பட்டியலே சொல்றாரு. அல்லேலூயா. யாராவது இது சத்தமா ஸ்பீடா வாசிக்க முடிஞ்சா வாசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 4ல இருந்து வாசிங்க. இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் முத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இப்போ எத்தனை பேருக்கு இது கேட்டுச்சு? வாட்சிக்கு எத்தனை பேர் புரிஞ்சுது? கடைசி காலம் எப்படி இருக்குமா? ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள் எழுப்புவாங்க, ராஜ்யத்துக்கு விரோதமா பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, வெள்ளம், தண்ணினால, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அல்லேலூயா. சீரியல் மாத்திரமே பாக்குறவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் நியூஸ் பக்கமா டிவி பாருங்க தெரியும். அல்லேலூயா. அடுத்து இயேசு சொல்றாரு, எப்படி சொல்றாரு? அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு கடைசி காலத்துல தணிந்து போகும். அப்படின்னா தாய் புள்ள முகத்தை பார்க்க மாட்டா, பிள்ளைகள் தாய் முகத்தை பார்க்க மாட்டாங்க, தகவல் முகத்தை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும். அப்போ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்படும், ஆனால் முடிவு உடனே வராது.